ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான மல்லி துவையல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது ஒரு 5 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு லைட்டாக வறுத்த உடனே இந்த மாதிரி பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன். அந்த தேங்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம மல்லிச்சட்டிக்கு தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாதி கட்டு மல்லியும் பாதி கட்டு புதினாவும் தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடய சாப்பிட்லாம், தோசை இட்லியோடு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். மல்லி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப மழை அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடுகு பொரிஞ்ச கருவேப்பிலை போட்டுங்க. தாளித்து இந்த சட்னியில் கொட்டிட்டு அது காம்பினேஷனாக இன்றைக்கி நான் தோசை வச்சுருக்கேன். அது கொப்பரை தேங்காய் பொடி தோசையும் கார சட்னி, அதுக்கப்புறம் மல்லி சட்னி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.